தித்திக்கும் தேன்மொழி திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். நான் இன்று உங்கள் முன்னிலையில் சிவசின்னங்கள் என்ற மகுடத்தில் சிறிது உரையாடலாம் என்று எண்ணியிருக்கிறேன். சிவசின்னங்கள் சைவ கர்மங்களில் விபூதி உருத்திராக்கம் அணிவதும் ஒன்றாகும். இவற்றை நாம் சிவசின்னங்கள் என்போம். சிவசின்னங்களை நாள்தோறும் அணிவது எமது கடமையாகும். சிவசின்னங்கள் இரு வகைப்படும். ஒன்று புறத்தே அணிவது, இன்னொன்று அகத்தே அணிவது. விபூதி இதுவே விபூதியாகும். விபூதியை பசுஞ்சாணத்தை எரித்து அதன் மூலம் உண்டாகும் சாம்பல் தான் விபூதி. விபூதியை திருநீரு என்றும் கூறலாம். திருநீரு மிகவும் பரிசுத்தமானது. அதை நாம் அணிவதன் மூலம் நாமும் பரிசுத்தம் அடைகிறோம். விபூதி வெண்மையானது. அது தூய்மைக்கு அடையாளமாகும். திருநீற்றின் மகிமையை புகழ்ந்து பல புலவர்கள் பாடியுள்ளார்கள். அதிலும் ஔவையார் நீரில்லா நெற்றி பால் என்று விவரித்து புகழ்ந்து பாடியுள்ளார். உருத்திராக்கம் இதுவே உருத்திராக்கம். சிவனுக்கு உருத்திரன் என்ற பெயரும் உண்டு. அக்கம் என்றால் கண் என்று பொருள்படும். இரண்டையும் சேர்த்து உருத்திராக்கம் என்றால் சிவனின் கண் என்று பொருள்படும். சிவனின் கண்ணில் இருந்து விழும் கண்ணீர் துளிகளே அதில் இருக்கும் முத்துக்கள் ஆகும். உருத்திராக்கத்தை சிலர் எப்போதும் அணிந்து கொள்வார்கள். சிலர் விசேட நாட்களிலும் பூஜை நேரங்களில் மட்டும் அணிந்து கொள்வார்கள். சிலர் ஒரு மணியை மட்டும் எப்போதும் அணிந்து கொள்வார்கள். பூஜை நேரங்களில் அந்தணர்கள் போன்றவர்கள் பல மணிகளோடு திரண்ட ஒரு உருத்திராக்கத்தை அணிந்து கொள்வார்கள். பஞ்சாட்சர மந்திரம். பஞ்சாட்சர மந்திரமாவது நமச்சிவாய சிவாய நம. புறத்தே அணியின் சிவசின்னங்களாக விபூதி மற்றும் உருத்திராக்கம் உள்ளது. அகத்தே அணியின் சிவசின்னமாக பஞ்சாட்சர மந்திரம் உள்ளது. சிவாய நம மற்றும் நமச்சிவாய என்று தியானிக்கும் போது நமக்கு நல்லதே நடக்கும் என்பார்கள். நாம் தூங்கும் போதும் அல்லது காலையில் விழித்தெழும் போதும் அதை சொல்லும் போது நமக்கு மன நிம்மதி கிடைக்கும். பஞ்சாட்சர மந்திரம் எமக்கு நல்ல பலன்களே எப்போதும் தரும். துன்பம் நேரும் போதும் அல்லது கடுமையான பிரச்சனை இருக்கும் போதும் நாம் அதை தியானித்தல் வேண்டும். 5 எழுத்து மந்திரத்தை தியானிப்போம், பல பலன்களை பெறுவோம். நன்றி, வணக்கம்.